ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அல்லது ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேக்கேஜ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு என்ன பண்ணியிருக்கோம்னா ரிலேட்டட் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், சப் பேக்கேஜ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், குரூப் பண்ணி வச்சுருப்போம். லைக் எப்படி நம்மளுடைய லேப்டாப்பில் இப்போ மூவிஸ் அப்படி மூவிஸ் கூட வச்சுக்கிட்டு மூவிஸ்னே கூட வச்சுக்கலாம். ஓகேவா, மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு தமிழ், மலையாளம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், அதுக்குள்ள சப் ஃபோல்டர் இருக்குமா, மலையாளம், தெலுங்கு. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம், இப்போ தமிழ் அப்படிங்கிற சப் பேக்கேஜுக்குள்ள தமிழ் மூவிஸ் எல்லாம் இருக்கும். மலையாளம் அப்படிங்கிற சப் பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்கும், மலையாள மூவிஸ் இருக்கும். தெலுங்குக்குள்ள அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் மூவிஸ் இருக்குமா. ஸோ இதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜஸ் மெயின்லி ஹெல்ப் அஸ் ஆர்கனைஸ் ரிலேட்டட் டைப்ஸ், அவாய்டு நேமிங் கான்ஃபிளிக்ட்ஸ். அவாய்டு நேமிங் கான்ஃபிளிக்ட்ஸ்னா என்ன மீனிங்னா, உதாரணத்துக்கு இங்கே கோட் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சுன்னா இங்கேயுமே கோட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். மலையாளத்திலும் கோட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, இங்கேயும் கோட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. ஸோ இதை ரெண்டுமே டைரக்டா மூவிஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா நேமிங் கான்ஃபிளிக்ட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை நமக்கு இது பண்ணுது கண்ட்ரோல் ஆக்சஸ். இந்த ஆக்சஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா யூசிங் இப்போ நம்ம பார்க்க போறோம்ல ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், அதை வச்சு மேனேஜ் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் ஈஸிலி. ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம்னாலே பேக்கேஜ் கிரியேட் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேவா, பேக்கேஜோட நேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஒரு வெப்சைட் வந்து www.example.com அப்படின்னு இருக்குன்னா இந்த காம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காம் ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கும், அடுத்து அந்த கம்பெனி நேம் இருக்கும், தென் பேக்கேஜோட நேம், அடுத்து சப் பேக்கேஜோட நேம் அல்லது கிளாஸோட நேம். சப் பேக்கேஜ் இல்லைன்னா கிளாஸ். ஓகேவா, ஸ்டூடெண்ட் டாட் இது வந்து கிளாஸோட பேர். புரியுதா என்ன சொல்லிருக்கும், ரிவர்ஸில் இருக்கும். இந்த காம் அப்படிங்கிறது அந்த டொமைன் .in அந்த மாதிரி இருக்கும்ல அந்த இது. அடுத்து இது வந்து கம்பெனி நேம், தென் பேக்கேஜோட நேம், இது கிளாஸோட நேம். இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எக்லிப்ஸில் எப்படி நீங்கள் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா, நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணணும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறப்ப ஓகேவா. ஸோ இப்போ ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு என்னெல்லாம் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜாவா ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். எங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, மாவன் எல்லாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ வந்து ஜாவா ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். மாவன் கிரேடெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ நான் வந்து ஜாவா ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏதாவது ஒரு பேர் வைக்க போகிறோம். என்ன பேர் வைக்கலான்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட ஒரு பேர் வச்சுக்கோமா. எக்ஸாம்பிளுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேர் வைக்கலாம், கொஞ்சம் சூட்டபுளாக. யூடியூப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, யூடியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அதையும் காட்டணும். இப்போ உங்களுக்கு தெரியாது எப்படியும், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது இப்படி தான் காட்டும். ப்ராஜெக்டோட நேம் யூடியூப், எந்த லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. எக்ஸிக்யூஷன் என்ன, எக்லிப்ஸை பொறுத்தவரையும் பை டிஃபால்ட்டாக ஜேடிக்கு உள்ளே இருக்கும். தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் தனியாக இன்ஸ்டால் பண்ணி குளோபலாக நம்ம செட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ தென் வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு யூடியூப் அப்படின்னு ஒரு கிரியேட் ஆயிடுச்சா யூடியூப். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி எஸ்ஆர்சி. இந்த எஸ்ஆர்சி அதான் சோர்ஸ் ஃபோல்டர். இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் நம்ம வந்து கோட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம், பேக்கேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்சிக்குள்ள நான் உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். எஸ்ஆர்சியில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போயிட்டு நிறையா காட்டும். கிளாஸு, எனும், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் தான் கிரியேட் பண்ணுவோம். பேக்கேஜை கிரியேட் பண்ணிட்டோம்னா பேக்கேஜை கிரியேட் பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்கேஜுக்கு நேம் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? என்ன நேம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் முடிஞ்சிருக்கு. மெஜஸ்டி அப்படிங்கிற பேர். ஓகேவா? தென் கிளாஸ் என்ன பேர்னா இது பேக்கேஜோட பேர் என்ன ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும்ப்பா. ஸ்மால் லெட்டரில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான் என்னுடைய பேக்கேஜ் நேம். ஓகேவா? இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இப்படி தான் ஸ்டாண்டர்டைஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் மேவன் அப்படிலாம் பார்ப்போம்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். இது புரியறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றதான். ஸோ பேக்கேஜ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிரியேட் பண்ணதுக்கா ஓகே. ஸோ உள்ள எதுவுமே கிளாஸ் எதுவுமே இல்லை. அதனால இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது. எதாவது கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டா அப்போ அதை சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே வச்சுட்டு எனக்கு ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ் என்ன கிரியேட் பண்ணலாம்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்க, இது வந்து இந்த கிளாஸ் எந்த இதுக்குள்ள இருக்குன்னா பேக்கேஜ் இன் மெஜஸ்டி டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே அவங்க மீன் பண்ணுறாங்க. இந்த இதுக்கு மீனிங். இப்போ பேக்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இது போதும். அப்போ நம்ம இதுவரையும் வந்து கிரியேட் பண்ணோம், அதாவது நோட் பேட் வழியாக எதுவுமே பேக்கேஜ் நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் என்னன்னா அன்நேம்டு பேக்கேஜ் அல்லது டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். நோட் பேட் வழியாக அதாவது நார்மலாக நம்ம ஃபோல்டர்லேயும் பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் மெஜஸ்டிக்குள்ள ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம், இதை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். பேக்கேஜ் இன்னுங்கிறது பேரண்ட் ஃபோல்டர், அந்த பேரண்ட் ஃபோல்டருக்குள்ள மெஜஸ்டிங்கிற ஒரு சப் ஃபோல்டர், அந்த மெஜஸ்டிங்கிற சப் ஃபோல்டருக்குள்ள ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். புரியுதா? ப்ராஜெக்டோட நேம் நம்ம என்ன வச்சோம்னா யூடியூப் அப்படின்னு வச்சோம். இங்கே நான் இன்னுன்னு வச்சேன். அடுத்து மெஜஸ்டி அப்படின்னு வச்சோம். இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், இங்கே வந்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டாட் ஜாவா. லைக் ஃபோல்டருக்குள்ளே இப்போ எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான். இப்போ என்னன்னா மூவிஸ் அப்படின்னு ஒரு இதுதான் ப்ராஜெக்ட் நேம். தென் இதுக்குள்ளே நான் என்னன்னா தமிழ். இப்போ இந்த தமிழ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா விஜய், அடுத்து அஜித், அடுத்து சூர்யா. அது இப்போ இங்கே இந்த விஜய்க்குள்ள நான் என்ன பண்றோம்னா இப்போ கோட். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ இந்த கோட் தான் வந்து கிளாஸ் நேம் கோட் டாட் ஜாவா அப்படிங்கிறோம்ல, இதுதான் ஜாவா. ஸோ இது வந்து ப்ராஜெக்டோட நேம், இது பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்க சப் பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்கிற கிளாஸ் ஃபைல். இந்த ஹைராரிக்கில் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த டாட் ஜாவா அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கணும்னா பேக்கேஜுங்கிறது கீவேர்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும். தென் தமிழ் டாட் விஜய் டாட் தமிழ் டாட் விஜய் டாட் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக கோட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிக்கலாம். சாரி, டைரெக்டாக கோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம், தமிழ் டாட் விஜய் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். ஏன்னா 2 பேக்கேஜ் தானே. ஓகேவா? இது மூவிஸ்ங்கிறது நமக்கு ப்ராஜெக்டோட நேம். ஓகே, இது தமிழ் தான். இங்கே தமிழ் பேக்கேஜ் தமிழ் டாட் விஜய். அதாவது இங்கே என்ன மீன் பண்ண போறேன்னா யூடியூப் இன் மெஜஸ்டி
மெஜஸ்டிக்குள்ள நான் அடுத்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணல. ஓகேவா, 2 டாட் தான் வரும். விஜய், விஜய்க்குள்ள சாரி தமிழ், இந்த இடத்துல விஜய், இதோட முடிஞ்சிடும். வச்சுட்டு செமிகோலன் முடிச்சிட்டீங்கன்னா இந்த பேக்கேஜ் கிரியேட் ஆயிரும். ஓகேவா, நோட்பேட் வழியாக எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஏன்னா யாரும் நோட்பேட் வழியாக பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நார்மலாக ஃபோல்டர் வழியாக எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஐடி வழியாக தான் நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. ஸோ வேறு ஏதாவது சொல்லாமல் இருக்கனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா java.lang அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும். ரன் பண்ணுறதுக்குமே நான் இங்கே கமெண்ட் எடுத்து வச்சுருந்தேன். எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் கம்பைல் பண்ணணும். தனியாக கமெண்ட் பேட் வழியாக நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா பேக்கேஜ் நேம், அதாவது ஃபோல்டர் நேம் இதெல்லாம். ஓகேவா, ஃபோல்டர் நேம் வச்சு தான் நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது மேனுவல் என்ன பண்ணோம், ஐ திங்க் தமிழ், தென் விஜய், விஜய்க்குள்ள சாரி பேக்வர்ட் ஸ்லாஸ், விஜய்க்குள்ள goat.java அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, கம்பைல் பண்ணுவீங்க. இப்போ தென் கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் எப்படி ரன் பண்ணுவோம்னா இந்த கமெண்ட். தெரியுதா, இப்போ தெரியும். ஓகேவா, எங்கே இருக்கு, எப்படி இந்த இருக்கா, கம்பைல் பண்ணியாச்சு. ரன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னா தென் அங்கே ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்குமா, அந்த கிளாஸ் ஃபைல ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா தமிழ் அப்படிங்கிற பேக்கேஜ், தென் டாட்டுக்கு அப்புறம் என்ன பேக்கேஜ் வச்சுருந்தோம், விஜய், விஜய்க்கு அடுத்து என்ன கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கும், கோட் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா கோட் தான் சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ கோட் அப்படிங்கிற கிளாஸ், ஏன்னா கோட்டுக்குள்ளே மெயின் மெத்தடாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும், ரன் பண்ணலாம். இப்போ சிண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேசிக் சிண்டெக்ஸ். ஸோ இதை வச்சுக்க இந்த கிளாஸ் பார்த்தலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இம்போர்ட்டுக்கும் பேக்கேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னன்னா அது வந்து ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். இம்போர்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறேன், அந்த பேக்கேஜில் இருக்க சம் கிளாஸஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் தட் இப்போ நான் வந்து இப்போ என்கிட்ட வந்து மெயின் ஃபங்க்ஷனை நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் java.util இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, டேட் ஈக்குவல் டு நியூ டேட், அடுத்து டேட் டாட் கெட் டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறோம். இது என்னப்பா அது ஹைலைன் எது போட்டிருக்குன்னா, இது வந்து டீப்ரிகேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். டீப்ரிகேட்னா ஏற்கனவே முன்னாடி இருந்தது, இதை ஃபர்தராக வந்து என்ன பண்ண போட்டாங்கன்னா யாரும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே இருந்துச்சு, தென் இந்த கெட் டேட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து நாங்கள் புதுசாக எந்த ஃபீச்சரும் ஆட் பண்ண மாட்டோம். அந்த மீனிங்க்கு டீப்ரிகேட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மெத்தட் வந்திருக்கும், அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா, இதை வந்து உதாரணத்துக்கு நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் கூட கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் டேட் டாட் கெட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு ரெட்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் இன்னைக்கு டேட் வந்து 26. ஓகேவா, கரெக்டாக வந்திருக்கா, ஓகே. ஸோ இப்போ இந்த டேட் அப்படிங்கிற நான் கிளாஸை இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டேட் அப்படிங்கிற என்ன வந்துச்சு, அதாவது அந்த டேட் அப்படிங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜ் இருக்கோ அந்த பேக்கேஜ் எனக்கு இம்போர்ட் ஆச்சு.
ஓகேவா? இப்போ இந்த யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூட்டிலிட்டி கிளாஸஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். மேக்ஸிமம் ஜாவா டாட் யூட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்கேனர் ஸ்கேனர் அப்படின்னு வருதா? ஸோ இப்போ எல்லாமே ஜாவா டாட் யூட்டிலிட்டிலே இருக்கு. ஸோ இதை மாதிரி தனித்தனியாக எனக்கு இம்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற கேஸஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. யூட்டில் இருக்கிற எல்லா கிளாஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் இதுக்கு மீனிங். அப்போ இந்த இம்போர்ட்டுக்கு எக்ஸாக்டாக மீனிங் என்னன்னா, அப்போ இந்த டேட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ள இருக்கு. நான் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறப்ப இந்த கிளாஸை வந்து அந்த பேக்கேஜுக்குள்ள உள்ள போய் என்ன பண்ணி இதுக்கான ப்ராசஸ் அதாவது ரன் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த டேட்டாவை எனக்கு இங்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. ஜஸ்ட் கனெக்ஷன் தான். மொத்தமாக என்டையர் கோடையும் காப்பி பண்ணிட்டு வராது. இன்க்ளூட் என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக சியில் இன்க்ளூட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, அது டேரெக்டாக அங்கேருந்து கோடை வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹச்னு இருக்கும்ல, அந்த ஹெட்டர் ஃபைலை காப்பி பண்ணி கரண்ட் இதுக்கு கொண்டு வரும். எப்போனா ரன் டைமில் இங்கே காப்பி பண்ணிட்டு கொண்டு வராது. அந்த ப்ராசஸை இந்த பேக்கேஜ்லேயே முடிச்சிடும். ரன் பண்ணி அதோட ரிசல்ட்டை தான் இங்கே எடுத்து வரும், லிங்க் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸ் இம்போர்ட்டுக்கும் இன்க்ளூடுக்கும். பேக்கேஜ் அப்படிங்கிறது ஃபோல்டர் நேம், இம்போர்ட் அப்படிங்கிறது அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்க கிளாஸை நான் யூஸ் பண்ண போறேன் அல்லது இன்டர்ஃபேஸை நான் யூஸ் பண்ண போறேன் அந்த கேஸஸ்க்கு. ஓகேவா? ஸோ பேக்கேஜ் இம்போர்ட்டை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக உள்ளே போகலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ இந்த மாதிரி சப் பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா? இதற்கு மறுபடியும் இங்கேயே வேணும். உள்ள எங்கே எழுதணும்? விஜய் அதை மாதிரி வச்சு எழுதணுமே. ஓகே, எழுதணும்ல. இப்போ விஜய் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ், இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் அஜித் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ள எனக்கு தேவைப்படும் மேபி, அல்லது சூர்யா அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ள தேவைப்படலாம். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் ஒருவேளை இந்த கோட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இந்த பேக்கேஜுக்குள்ள தெரியவே கூடாது. அப்படின்னா அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறதா என்னன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணுன்னா, ஒரு கிளாஸ் அல்லது இன்டர்ஃபேஸை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அல்லது அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது மெம்பர் மீன்ஸ் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டரை யார் ஆக்சஸ் பண்ணலாம், யாருக்கு ஆக்சஸ் பண்ற அந்த இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த செட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் ஆல்சோ கால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் கண்ட்ரோல் த விசிபிலிட்டி ஆஃப் கிளாஸஸ், மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன் ஜாவா. ஓகே, ஸோ எத்தனை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரொடெக்டட், டிஃபால்ட், பிரைவேட். இப்போ கிளாஸ் ஏ இது என்ன கிளாஸ்னா டிஃபால்ட் கிளாஸ். உள்ள டிஃபால்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதே மாதிரி உதாரணத்துக்கு மெத்தட் வந்து M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா இந்த மெத்தடுக்கு முன்னாடி நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா இப்போ இதுவும் டிஃபால்ட் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ எதுவுமே டிக்ளேர் பண்ணலன்னா அது டிஃபால்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மாடிஃபையர்ஸ் மேக்ஸ் ஏ கிளாஸ் ஆர் மெம்பர் ஆக்சஸபிள் ஃப்ரம் எனி கிளாஸ் இன் எனி பேக்கேஜ். எங்கே இருந்து வேணாலும் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் பப்ளிக் கீவேர்ட் பண்ண முடியும். உள்ளதிலே ஹையஸ்ட் அந்த ஓப்பன் கேட்வே அல்லது லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான். அடுத்து பிரைவேட். பிரைவேட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ கிளாஸ் ஏ இப்போ என்கிட்ட பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. அது வந்து டேட்டா டைப் வந்து டபுள் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து இந்த வித்தின் கிளாஸுக்குள்ள தான் தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா பிரைவேட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அல்லது என்கிட்ட M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு வாய்ட், இந்த மெத்தட் வந்து இந்த வித்தின் கிளாஸுக்குள்ள தான் தெரியணும் அப்படின்னா பிரைவேட். இல்லை கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர்னா ஏ அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் டைப் இருக்குமா இருக்காதா யோசிச்சு சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டரை வேற எந்த கிளாஸும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா பிரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் என்கிட்ட இதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ் பி. இந்த கிளாஸ் பேர் என்னது? மெம்பர் இன்னர் கிளாஸ். ஓகேவா? இப்போ இந்த மெம்பர் இன்னர் கிளாஸ் இந்த பேக்கேஜுக்குள்ள இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் தெரியலனா நான் பிரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இவ்வளவு பிரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணானே இங்க வர மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா
பிரைவேட் கீவேர்டு வந்து டாப் லெவல் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒய்னா டாப் லெவல் கிளாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா கம்பைலருக்கு தெரியணும் எடுத்ததும். இப்போ கம்பைலருக்கு தெரியணும்னா இப்போ மெயின் மெத்தட் எப்படி நம்ம பப்ளிக்னு டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி கிளாஸ் என்னன்னு எனக்கு டிக்ளேர் பண்ணணும். பப்ளிக் ஏன்னா எனக்கு இந்த கிளாஸ் ஜேடிகேக்கு தெரிஞ்சாதான் அந்த கம்பைலருக்கு தெரிஞ்சாதான் இதுக்குள்ள இருக்க ஃபீல்டு எல்லாம் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஈவன் இங்க மெயின் மெத்தட் இருந்தாலும் இந்த கிளாஸ் எனக்கு பப்ளிக்லி அவைலபிளா இருக்கணும் இல்லையா? இப்போ பப்ளிக்லயும் அவைலபிளா இல்லாத ஒரு கிளாஸை கம்பைலர் எப்படி ஃபைன் பண்ண முடியும்? முடியாது. ஸோ டாப் லெவல் கிளாஸ்க்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, பிரைவேட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஒரு 2 வீடியோ முன்னாடி நான் ஆக்சஸ் மாடிஃபையர் சொல்லும்போது சொல்றேன்னு சொன்னேன். காரணம் இதான். கேட்பாங்க பிரைவேட் கீவேர்டு வந்து கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னர் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஆனா டாப் லெவல் கிளாஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒய் அப்படின்னு ரீசன் கேட்டா, ஏன்னா கம்பைலருக்கு தேடி கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னா இதை பப்ளிக்காக தான் வச்சுக்கலாம். ஓகேவா? உள்ளதுலேயே லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னு லீஸ்ட் கிடையாது, ஹையஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ்னா இதுதான் பிரைவேட் தான். என்கேப்சுலேஷன்லாம் டேட்டா ஹைட் பண்ணுவோம்னு ஒன்று படிப்போம், அங்கே பிரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ணுவோம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டரை எதுக்குங்க பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேற கிளாஸ் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அது என்ன வேற கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று படிப்போம், பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்னு. இப்போ சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அல்லது நேற்றே ஒரு இது பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா ஐ திங்க் 3 டாப் லெவல் கிளாஸ் வச்சு அதில் ஒரு டாப் லெவல் கிளாஸ் 3 டாப் லெவல் கிளாஸ் வச்சோம். அந்த 3 டாப் லெவல் கிளாஸ்க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு மெயின் மெத்தட் வச்சுட்டு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி காட்டினேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து வேற கிளாஸ்ல தான் நான் கிரியேட் பண்ணேன். டீச்சர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருந்து ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணக்கூடாது வேற கிளாஸ்ல, எனக்கு வித்தின் திஸ் கிளாஸ்க்குள்ள தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணிருக்கலாம்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பிரைவேட் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணும்னா சிண்டெக்ஸ் எரர் த்ரோ பண்ணிடும் ரன் பண்ணனா. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. இது தனியாக வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் கிளாஸ் டிசைன் பேட்டர்ன் வரப்போ இதெல்லாம் யூஸ் ஆகும். நான் சொல்ல சொல்ல பாயிண்ட் நோட் பண்ணிட்டே வாங்க, இதெல்லாம் நோட்ஸில் வைக்கல. அந்த நோட்ஸ் வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஏதோ ஒரே ஒரு வீடியோ கீழே மட்டும் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் வச்சிருப்பேன். ஐ திங்க் கேட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ சேனல் வீடியோ லிங்க் இருக்கும். சாரி, ஆமாம், வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட்டு கீழே வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த சேனல்லையே நம்ம லிங்க் வைக்கலாம், அதை நான் வச்சுட்றேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வீடியோ இல்லாட்டையும் சீக்கிரம் வச்சு விட்றேன். அந்த சேனலுக்குள்ள உள்ள வந்துருங்க. அந்த சேனலுக்குள்ளே நான் டிரைவ் லிங்க்கு வச்சு விட்ருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ ப்ரைவேட் கீவேர்டு என்ன பர்பஸ்ன்னு தெரியும். தென் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், அது வந்து பாருங்க பியர்லி பேக்கேஜ் பிரைவேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா when no access modifier is specified, Java automatically assign default access. இப்போதான் சொல்லிட்டு வந்தேன். ஓகேவா? இது வித்தின் பேக்கேஜுக்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அனதர் பேக்கேஜுக்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த கிளாஸையோ இந்த வேரியபிளையோ அதெல்லாம் சூட்டபிள் ஃபார் பேக்கேஜ் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன். சூட்டபிள் ஃபார் பேக்கேஜ் லெவல் என்னது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? அடுத்து ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னது? ப்ரொடெக்டட் மாடிஃபையர் அலோஸ் ஆக்சஸ். என்ன ஆக்சஸ் கொடுக்கணும்? வித்தின் சேம் பேக்கேஜுக்குள்ள. தென் ஃப்ரம் சப் கிளாஸஸ். சப் கிளாஸஸ்னா என்ன மீனிங்னா இப்போ கிளாஸ் ஏ, இந்த கிளாஸ்ல ஏதோ சம்திங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ கிளாஸ் பி ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த கிளாஸ் பிக்கு இங்க இருக்க ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. ஸோ தேவைப்படுறப்ப என்ன பண்ணுதுன்னா அது எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த கிளாஸ் பி இந்த கிளாஸ் ஏக்கு சப் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் பியால என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும், இன்க்ளூட் ஈவன் தோ ப்ரொடெக்டடா இருந்தாலும். தென் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு எங்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எலிஜிபிள்? மெத்தடுக்கு எலிஜிபிள், வேரியபிளுக்கு எலிஜிபிள்,
ஆனா இங்க அதாவது கிளாஸ் நேமுக்கு எலிஜிபிள் கிடையாது. கிளாஸ் நேம் வந்து எப்பயுமே ப்ரொடெக்டட்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? டாப் லெவல் கிளாஸ் எப்பவுமே பிரைவேட்டுங்கிற கீவேர்டு இருக்கக்கூடாது, ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரொடெக்டட்னா இப்போ டாப் லெவல் கிளாஸே ப்ரொடெக்டட்னா யார்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குல்ல. ஏன்னா இந்த கிளாஸ் வழியா தான் இந்த ஃபீல்டையே நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். நீ இவனையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன்னா தென் இவன் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? இங்க இருக்க ஃபீல்டு எல்லாம் மெத்தட் எல்லாம் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டை நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? வேணா இங்கேயே கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் ப்ரொடெக்டட் எரர் த்ரோ பண்ணிடுச்சு. என்ன எரர்ங்கிறத the method details in type details can only set one of public protected private, which means என்னன்னா இதுக்கு நெஸ்டட் கிளாஸ்க்குள்ள நீங்க ப்ரொடெக்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டாப் லெவல் கிளாஸ்க்கு என்ன கூடாதுன்னா ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதான் இப்போ பப்ளிக் அப்படிங்கிறது நீங்க எங்க சேம் கிளாஸ் சேம் பேக்கேஜஸ் சப் கிளாஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டு சேம் கிளாஸ் சேம் பேக்கேஜ் சப் கிளாஸ், அந்த சப் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல இருந்தாலும் எப்போ சப் கிளாஸா இருக்கும்? எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற பண்றப்ப தான் சப் கிளாஸ் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ்ல வரப்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பேக்கேஜ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வேற ஒரு பேக்கேஜ்ல இருக்க ஒரு கிளாஸ், இந்த பேரண்ட் கிளாஸ் அதாவது கிளாஸ் பி அப்படிங்கிறது ஒரு சம் பேக்கேஜ்ல இருக்கு. ஓகே, அப்போ கிளாஸ் ஏ ஒரு பேக்கேஜ்ல இருக்கு, கிளாஸ் பி ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா இந்த கிளாஸ் பி கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டி எப்போ ஆக்சஸ் பண்ண முடியும்னா கிளாஸ் பி கிளாஸ் ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் எஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நோ கொடுத்துருக்காங்க. தென் டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கிளாஸ் சேம் பேக்கேஜ் தான். ஓகேவா? சப் பேக்கேஜுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சப் பேக்கேஜுக்கு உள்ள டிஃபால்ட்டுக்கு இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. தென் பிரைவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கிளாஸ் தான், சேம் பேக்கேஜ் கூட கிடையாது. ஓகே, மோஸ்ட் ஆக்சசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், அடுத்து ப்ரொடெக்டட், அடுத்து டிஃபால்ட், அடுத்து பிரைவேட். கனானிக்கல் ஆர்டர். ஸோ இந்த கனானிக்கல் ஆர்டர்னா எப்பவுமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எப்போ உங்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி. ஓகேவா? எப்பவுமே ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி. ரிட்டர்ன் டைப்னா டேட்டா டைப்புக்கு முன்னாடி. இப்போ மேக்ஸ் வேரியபிள் நேம் இன்ட் அப்படிங்கிறது என்னது? இன்ட் அப்படிங்கிறது என்னதுப்பா? டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா பிரைவேட் பப்ளிக் ஸ்டாட்டிக் அந்த கீவேர்டு இங்கேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ நார்மலாக ஃபீல்டுக்கு ரெக்கமெண்டட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனடேஷன். அனடேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அட்டு போட்டு சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னா அது பேர் அனடேஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப ஆட்டோ வயர்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும் அனடேஷன். தென் ஆக்சஸ் மாடிஃபையர் பிரைவேட், அடுத்து ஸ்டாட்டிக்கு, அடுத்து ஃபைனல், டிரான்சியன்ட், வாலட்டைல். இந்த கீவேர்ட்லாம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் தான் ரெக்கமெண்ட் ஆர்டர். பட் இதை கண்டிப்பாக என்சூர் அது ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரியபிள் நேமுக்கு முன்னாடி டேட்டா டைப் என்னன்னு இருக்கணும். தென் இந்த சீக்வன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த டேட்டா டைப்பை கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல பிரைவேட் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? மெத்தடுக்கும் அதே பேட்டர்ன் தான். டேட்டா டைப் அந்த ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதில் கீவேர்டு எப்பயுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஆக்சஸ் மாடிஃபையரை அதாவது இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட்டிக் ஃபைனல் பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே அதுவும் வேலிட் தான். ஓகேவா? ஸ்டேட்டிக் ஃபைனல் பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதும் என்னது வேலிடான சிண்டெக்ஸ் தான். இப்போ கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனடேஷன், அடுத்த ஆக்சஸ் மாடிஃபையர், அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம் கிளாஸ் அப்படிங்கிற நேமுக்கு முன்னாடி. ஓகேவா? அதாவது எப்பவுமே கிளாஸ் நேம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அனடேஷன் யூஸ் பண்ணலாம்,
அக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்டிக் கீவேர்டு வந்து நெஸ்டட் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சீல்டு அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, நான் சீல்டு அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, ஃபைனல் இருக்கு, ஸ்ட்ரிக்ட் எஃப்இ இருக்கு. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ் நேம் இதுக்கு இப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அனடேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெத்தடை ஓவர் ரைட்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் பார்ப்போம் இதுவரையும். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் மட்டும் பார்த்துருக்கோம், மெத்தட் ஓவர் லோடிங் மட்டும் பார்த்துருக்குமா, மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லலை. ஸோ அதுக்காக ஸோ இந்த சப்ரஸ் வார்னிங் அந்த இது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் இங்கே பாருங்க, சப்ரஸ் வார்னிங் டிப்ளிகேஷன், அதாவது இந்த மெத்தட் வந்து டிப்ளிகேட் ஆன மெத்தடை என்ன பண்ணியிருக்கு, யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம யூசருக்கு சொல்கிறோம். நேட்டிவ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கும். நேட்டிவ் கீவேர்டு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், பப்ளிக் நேட்டிவ் வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோமா, மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. அப்போ டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் வந்து வேற ஒரு லாங்குவேஜ், அதாவது C++ல அதுக்குரிய சிண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி தனியாக இந்த மாதிரி இருக்கு. எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த வருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை லிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கீவேர்டு தான் நேட்டிவ். இது இப்போதைக்கு ஃபர்தர் நமக்கு தெரிஞ்ச தேவையில்லை. ஹவு மணி ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குன்னா மொத்தம் 4. உள்ளதில் எது ஹையஸ்ட் செக்யூரிட்டினா ப்ரைவேட்டு, எதுவுமே நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டு. டாப் லெவல் கிளாஸில் ப்ரைவேட் கீவேர்டு யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரொடெக்டட் கீவேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் விச் மாடிஃபையர் சப்போர்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அக்ராஸ் பேக்கேஜஸ்னா ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டட் இல்லை, பப்ளிக்காக இருக்குன்னா அதை இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணானா பண்ணும், பப்ளிக்கும் சப்போர்ட் பண்ணும், ப்ரொடெக்டடும் சப்போர்ட் பண்ணும். பட் டிஃபால்ட் வந்து என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. ஏன், அது வந்து வித்தின் பேக்கேஜுக்குள்ளே தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சஸ் மாடிஃபையர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்த டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டிக் கீவேர்டை பற்றி பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.